இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயல் அகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். 2 நாட்களாக சீமான் பேச்சு தான் பெரிய அளவில் போயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சி தலைவர் திரும்ப பெரிய அளவு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. பெரியாரை கொச்சைப்படுத்த அனுமதிக்க முடியாது, அவர் இன்டர்நேஷ்னல் ஐக்கான்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. எல்லா கட்சிகளும் பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட சீமான் மன்னிப்பு கேட்பதாகவோ அதை வாபஸ் வாங்குறதாவோ இல்லை. நான் அப்படித்தான் பேசுவேன், செருப்புகள்னா எரிங்க அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தலைவர் எழுச்சி தமிழருடைய அந்த கூற்றை நானும் வழிமொழிகிறேன். ஒரு சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய தந்தை பெரியார். தந்தை பெரியார்னு சொல்கிறோம், முக்கியமானது. புரியுது அவங்களுக்கு? சாதாரண பெரியார். இந்த சொல்லாடல் எந்த சீர்திருத்தவாதிங்க வந்தே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அனைவராலும் தந்தை என்று போட்டக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மகா புருஷர் பெரியார். இப்போ நான் ஒரு இஸ்லாமியன் பிறப்பால். தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை உள்ள சொன்னவர். அப்போ நாங்களும் தலைவரை ஏற்றுருக்கோம். அப்போ எவ்வளோ பெரிய ஆளுமைன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவரோட காரியங்கள் எங்களுடைய இஸ்லாமிய கொள்கைக்கு நேர் முரண்க தந்தை பெரியார் கொள்கை. நாங்கள் அப்படி பார்க்கல தந்தை பெரியாரை. மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக பார்க்குறோம். இந்த தமிழ்நாட்டு மண் பெரியாருடைய மண். என்ன பேசுகிறது சீமானு? இன்டர்நேஷ்னல் ஐக்காண்டு எங்கள் தலைவர் ஏதோ கடந்து போய்விட்டார் சொல்லிக்கிட்டு. ஆனால் அவருடைய உள்ளத்தில் உள்ள என்ன எங்களுக்கு தான் தெரியும். என்ன சொன்னார்? நாங்கள் அவ்வளோ நெருக்கமாக தலைவரோடு இருக்கிறோம். அவ்வளோ தூரம் அந்த பெரியாருடைய அந்த பற்றிய அந்த விமர்சனத்தை, சீமான் பற்றிய விமர்சனத்தை தலைவர் ரொம்பவுமே ஒரு கவலைப்பட்டார். என்ன இது, என்னுடைய அரசியல் வரலாற்றை இப்படிலாம் பெரியாரை கொச்சப்படுத்த நாங்கள் பார்க்கல. ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன சொல்கிறாரோ அதுக்கு நேராக, அதுக்கு சரிசமமாக கொஞ்சம் கூட புள்ளி மாற்றம் இல்லாமல் சீமா விமர்சிக்கிறார் என்று சொன்னால் இவர் ஆர்எஸ்எஸ்க்கு பக்கவாத்தியம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குதுங்கிற அளவுக்கு பச்சராஜனுக்கு ஆதரிச்சிருக்காரு, அர்ஜுன் ஜமத்தை ஆதரிச்சிருக்காரு, கிஷோர் சாமி ஆதரிச்சிருக்காரு. பொது வழியில் அவரை நாங்கள் கொச்சப்படுத்தணும் எந்த விதமான நிர்பந்தங்களுக்கு கிடையாது. சீமானை பொறுத்தவரையில் பல இன்டர்வியூவில் பல நேர்காணல் நானே சொல்லியிருக்கேன். திரு சீமானவரோட ஏற்றுக்கொள்ள விஷயம் இருக்குது, எடுத்தறிஞ்சு. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்தறிய வேண்டியது தான் அத்தனையும் பேசி கொண்டிருக்கார். அவர் செயல்பாடு பாடி லாங்குவேஜாக மாறிட்டு பார்த்தீங்களா இல்லையா? ஒரு காலத்தில் வா போ இவன் பேசினவர் இன்றைக்கு தன்னுடைய கூடாரம் தன் கட்சி காலியாகிவிட்டது என்பதற்காக பெரியாரை மேல் பாய்ந்து பிராண்டுகிறார் என்று சொன்னால் இந்த அளவுக்கு தான் அவருக்கு சீமானுக்கு அறிவு இருக்கா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்னை பொறுத்தவரையில் சீமான் இது வாய் தவறி பேசலை. இஸ்லாமியத்துக்கு எதிராலாம் பெரியார் பேசுக, இஸ்லாத்துக்கு எதிரானவருங்க மாதிரி கட்டமைக்கிறார் இல்லையா? ஐயோ, சீமான் மட்டும் இப்போ இஸ்லாத்துக்கு ஆதரவானவரோ? நான் பேசும்போது சீமானுக்கு முஸ்லீம்களுக்கு எவ்வளோ எதிராக பண்ணியிருக்காருன்னு. நம்ம மதம் வழக்கத்துக்காக பாலிட்டிக்ஸில் உட்காந்துருக்குறோம். அவன் மதம் அவன் மார்க்கம் அவனுக்கு பெருசுங்க. செக்கு நல்ல செக்கா செக்கு எண்ணெய்க்கு திரும்புவது போல் இஸ்லாமியர்கள் சைவ மதத்துக்கு திரும்பணும் அழைச்சாரா இல்லையா சீமானு? இப்படி பெரியார் அழைச்சாரா? பெரியார் யாரையாவது இஸ்லாமியர்கள் நீங்கள் எல்லாம் நாத்திகனா வாங்க சொன்னாரா? இஸ்லாமும் இந்தியாவின் மதமே அல்ல, அது அயல்நாட்டு மதம். அதை தாண்டி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் குழந்தைகள் தாருங்க. நான் கேட்குறேன், இஸ்லாமிய இளைஞர்களே, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற இளைஞர்களே, இதுக்கு மேலே நீங்கள் நாம் தமிழர் இருக்கலாமா? சொன்னாரா இல்லையா? அதை எந்த அரசியல் கட்சி தலைவர் அப்படி சொல்லியிருக்காரா? அதிமுகவை திமுக விமர்சிக்கும், திமுகவை அதிமுக கடுமையாக விமர்சிக்கும். மதத்தை புண்படுத்தாமல் பேசுவாங்களா? சாத்தானின் குழந்தைகள்ன்றாரு. அப்போ இவர் சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் நடத்தவில்லை. அவர் ஏதோ ஒரு சீமான் தன் கடவுளாக கருதி கொண்டு சீமான் மதம் நடத்துகிறார். இதற்கு மேலே அந்த கட்சியில் இருக்கணுமாங்க? எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? அம்மா அக்கா சொல்லத்துக்கே தொடர் வாய் கூசமாக. அது சொல்கிறாருல, அவர் சொன்னது உண்மைதான். நீங்கள் இப்போ பூரா நாட்டுடைமையாக்காமல் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆதாரத்தை ஏன்னு கேட்குறீங்க, நியாயமாங்கிறாரு. இதே மாதிரி நாங்களும் கேட்கவா? சீமான் ஒரு பொம்பளை பொறுக்கி, சீமான் ஒரு மொல்லை மாறி, சீமான் ஒரு முடிச்ச வைக்கி, சீமா ஒரு அயோக்கியன், இப்படியெல்லாம் பேசும்போது எங்களமா காசு வேண்டாங்க. அவருக்கு உள்ள விஜயலட்சுமியா அன்னலட்சுமி அந்த சப்ஜெக்டுகள்லாம் அவங்க பெருசான விஷயங்க, அதெல்லாம் போட்டு இவ்வளோ அவரை இவ்வளோ கொச்சைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு நம்மளே கண்டிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு? அப்படியெல்லாம் சொல்லதுக்கு தகுதியானவராக அவர் மாறிட்டாரோ சீமான்களுக்கு நான் பேச வேண்டியதாக இருக்கா இல்லையா? சரி, நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே, அன்லாஃபுல் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, யூஏபிஏ, 2019 அந்த மோடி சர்க்கார் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நாட்டில் இது போன்ற மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி அல்லது அரசியல் பெரிய தலைவர்களை புண்படுத்துகிற மாதிரி பண்ணான்னா
அவங்களும் அந்த யூஏபிஏல வந்து என்ன செய்யணும், அந்த சட்ட பிரிவினைகளை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா, அந்த கையில் இருக்குது டேட்டா. அப்போ சீமான் சொன்னது ஏன் வந்து ஒன்றிய அரசு வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டு போய் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லையே, மாறா ஹெச் ராஜா பாராட்டுறாரு, அண்ணாமலை வகைராக்கள் பாராட்டுகிறார் என்று சொன்னார், ஆதரிச்சு என்கிட்டயும் ஆதரவுன்றாரு சொல்கிறார். சொல்ல அப்போ என்னன்னா இவங்க வந்து சீமானை வந்து கொஞ்சம் ஆளை அனுப்பி ஆளை விட்டு பார்த்தாங்க. பிரபாகரன் தமிழ் அப்படிலாம் பேசி பார்த்தாங்க, தமிழ் தேசியம் ஒன்றும் பருப்பு வேலை. கடைசியில் ஆற்றாமையின் காரணமாக இது பெரியார் மண், இந்த பெரியாருடைய சிந்தனையையும் பெரியாரையும் வந்து கொச்சப்படுத்தி அடித்தால் ஒழிய தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்ஸால் காலூன்ற முடியாது என்கிற தெளிவாக தெரிஞ்ச நிலையில்தான் இன்றைக்கு சீமானுங்கிற வசமாக வருது வார்த்தைகள், சீமானுங்கக்கூடிய ஏவல் நாய் என்று சொல்கிறாங்க. அதுக்கு உடன்பாடு இல்லை அப்படிலாம் கருத்துக்கள் சொல்கிற அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பெரியார் வந்து உங்களுக்கு எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவர் அவர், புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏவல் யாருடைய ஏவல் நாயாக சீமான் செயல்படுகிறார், அந்த கேள்வி நியாயமா இல்லையா? அதில் வாபஸ் வாங்கணும், அவர் வாபஸ் வாங்க கேட்க மாட்டான்னா சீமாங்கிற கட்சி இருக்காது தமிழ்நாட்டில். இப்போ நாங்களாம் இறங்கி அடிக்க வெளியே போனாலும் கூட அவர் வந்து திமிரின் உச்சமாக தானே பேசுகிறார். எங்கள் யூஏபி ஆக்டில் கைது செய்யணும், அது பேச வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? நான் என்ன கேட்குறேன், 2021ங்க கடந்த கால வரலாற்றை நீங்கள் யோசித்து பார்க்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு ஜமாத் இருக்குது தெரியுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக கிளைகள் இருக்குது, பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, இஸ்லாம் இளைஞர்கள். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற அந்த வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். அவங்க அந்த பவர் பாலிட்டிக்ஸ் இந்த ஓட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க வந்து எலெக்ஷனில் கண்டஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. சமூக சீர்திருத்தமான இயக்கம் வச்சுக்கிறீங்களேன். இஸ்லாமியர்களுடைய மூட நம்பிக்கையெல்லாம் அவங்க என்ன சாடுவாங்க, குர்ஆன் படி வாழ வேண்டும்னு சொல்லுவாங்க, நபிகள் நாயகத்தை பின்பற்ற, இப்படி ஒரு மென்மையான இயக்கம். அந்த இயக்கத்தில் உள்ள இளைஞர்கள், குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய தணிக்கை குழு மாநில பொறுப்பாளர், அவர் ஒரு மௌலவி, ஒரு மார்க்க அறிஞர், அவர் பேர் ரஹமத்துல்லா. சரி, இவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வந்து திமுக ஆட்சி வரணும் 2021 கோவை பகுதிகளெல்லாம் வந்து கடுமையான பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர்களும் அவர் சார்ந்த தோழர்கள்லாம் சேர்ந்து எடப்பாடி ஆட்சியை வீழ்த்தணும், அதிமுக ஆட்சி ஆர்எஸ்எஸ் ஆட்சி மாதிரி இருக்குது, இது திமுக ஆட்சி தான் வரணும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கடுமையாக உழைத்து வெற்றி பெற வைக்கிறாங்க. அது இந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக அங்கே வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை ஏற்படுத்துகிறது. சும்மா விட்டாங்களா? 2022 மார்ச் மாதம் அதே இந்த ரஹமத்துல்லான்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சாளர், அந்த மௌலவி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர், அவர் ஹிஜாப் வெர்டிக்ட் வந்து இல்லையா கர்நாடகா, நீங்கள் வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து பர்தா அணிந்து போகக்கூடாது சொல்லக்கூடிய அந்த அந்த வெர்டிக்டை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சனம் பண்ணார். விமர்சனம் பண்ணி கடுமையாக என்ன செய்கிறாரு, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். யூஏபியை போட்டு கைது செஞ்சிங்களே ஒன்றிய அரசு, என்ஐஏ வந்து அவரை கைது செஞ்சு போச்சே, 2.5 வருஷமாக அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இதில் பெயில் கொடுக்குறாங்க, கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடி பெயில் கொடுக்குறாங்க. அந்த வழக்கிலேருந்து வெளியே வர்றார், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறார். ஏங்க இவ்வளோ வேகமாக நீங்கள் பேசுனீங்க, ஜட்ஜை ஏன் பேசுனீங்கன்னு கேட்கும்போது, ஐயா எங்கள் முஸ்லீம் சமூகம் ஃபர்தா ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்தோம், இப்போ தான் பள்ளி கல்லூரின்னு போய் கொண்டிருக்கிறோம், அதை தடுக்கிற மாதிரி ஃபர்தா போட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது, ஃபர்தா போட்டு காலேஜ் வரக்கூடாதுன்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் சொன்னுச்சின்னு சொன்னால் அந்த ஆதங்கத்தில் நாங்கள் பேசித்தையா, மற்றபடி எனக்கும் நீதி அரசருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மன்னிப்பு கேட்குறாரு எங்கே கோர்ட்டில். அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாரு, மன்னி சரி வா போங்க, ஒரு பெயில் வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா இருக்க வேண்டியதானே? திரும்ப ஒரு கேஸ் அவர் மேலே எங்கே போகிறோம், ஆர்எஸ்எஸ் உடைய அட்வொகேட்டு போடுறாங்க எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில், அவருக்கு பெயில் கொடுக்காத, அவரை இன்னொரு வழக்கில் கைது செய்யணும். எப்படி யூஏபிஐவான் தலைவர்களை ஜட்ஜை திட்டாரு, சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுது. அப்போ சீமானுக்கு அந்த பொருந்தாதா? நான் கேட்குறேன், தமிழ்நாடு ராஜீவ்காந்தி கூட நாங்கள் தான் சொல்லி பேசி சொன்னார்ல, அப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி ரஹமத்துல்லாவுக்கு ஒரு நியாயம், சீமானுக்கு ஒரு நியாயமா, ஹெச் ராஜாவுக்கு ஒரு நியாயமா? ஹைகோர்ட்டாவது மயிரான்னு கேட்டாங்க ஹெச் ராஜா, யூஏபியை பாந்துச்சா, என்ஐஏ பாந்துச்சா? அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. சீமான் மீது யூஏபியை வழக்கு தொடர வேண்டும். ஒரு பேசுகிறது வந்து அந்தளவுக்கு இருக்கிறது. என்ஐஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எடுப்புலேயே வந்து என்ஐஏ தானே வருவீங்க. இந்த கருத்தை வந்து வேறு பேசியிருந்தால் விடுவீங்களா? நாங்கள் பேசட்டுமா மோடி அமித்ஷாவை? இல்லை, இன்றைக்கி வந்து என்ன ஒரு அப்டேட்டான விஷயம்னா, தமிழக மதுரை சென்னையோட மதுரை கிளை வந்து ஒரு முக்கியமான உத்தரவை போட்டிருக்கிறார்கள்.
சீமான் இப்பொழுது அடிக்கிறோட வரம்பு மீறி குறிப்பாக ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகிறார். அவர் என்ன செய்யணும், உடனே ஆக்ஷன் எடுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. எத்தனை அழுத்தத்துக்கு பிறகு நான் என்ன நினைக்கிறேன், சூமோட்டாவாக சினிமா தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்யணும்? 117 இடத்துல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, 12 மாவட்டங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக கைது செய்யணும் அவரை. நீங்கள் என்ன செய்யணும், சீமான் மீது நமக்கு தனிப்பட்ட குரோத வரம் இல்லை. அவர் குண்டக்க மண்டக்க பேசின அரசியல் கடந்து போகும். இது பெரியாரை கையை வைத்தால் எங்களை முதல்ல கை வை. புரியுதா உங்களுக்கு? பெரியார்னால் நாங்கள் வந்து நிற்போம். விடுதலை சிறுத்தைகள் 70 லட்சம் தொண்டர்கள் ஓட்டில் நிற்போம். எங்களை தாண்டி தான் நீ பெரியாரை கை வைக்க முடியும். இல்லை, போகிற போக்கிலே இனுமலம் கார்த்திக்கு லெனின் சிலைக்கு என்ன ஏற்படுதோ அதுதான் பெரியார் சிலையும் ஏற்படுங்கிற உடைப்பம்னு சொல்கிறாரு. முடிஞ்சால் உடச்சி பார்க்கட்டும், முடிஞ்சால் உடச்சி பார்க்கட்டுங்கிறேன். ஹச்ராஜா சொன்னதை இன்று நாங்கள் இந்த பேச்சிலேயே வன்முறை கட்சியாக இருக்கா இல்லையா? அது இவன் வந்து இது நாம் தமிழரா? ஃபாசிசம்னு சொன்னால் என்ன அர்த்தமா? தோழரா ஏதோ சொன்னார்ல, நண்பர். நண்பர் அர்த்தம். இப்போ யாருடைய நண்பர் தெரியுதா? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை தான் பின்பற்றுகிறார் இவர். திராவிடத்தை எதிராக வந்து அடிக்கிற நோக்கமே தமிழ் தேசியத்துடைய பட்டாளெல்லாம் கிடையாது. திராவிடத்தை ஒழிச்சாதான் ஃபாசிசத்தை உள்ளே கொண்டு வர முடியும், அவருடைய அந்த வர்ணாசிரம கொள்கையை உள்ளே கொண்டு வர முடியும். இதுதான் திட்டம் தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாதிரி ஒரு மென்மையான அமைப்பு, அதனுடைய தலைவர்களை கைது செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் போகிற எண்ணெயை வந்து இந்த சீமான விஷயத்தில் ஏன் தடவி கொடுக்கிறது? ஒரு கேஸ் இல்லையாங்க, இதுவரை எந்த ஆக்ஷனும் இல்லைல்ல. அப்போ எதுக்கு அந்த ஆக்டு? இன்னைக்கு வந்து கனிமொழி எதிரணியாற்றிருக்காங்க. எங்களுடைய திராவிட கொள்கைகளுக்கு வந்து ஒரு எல்லை உண்டு, பொறுமை உண்டு, சீமானுக்கு தக்க நடவடிக்கை பண்ணிருக்காங்க. அதே மாதிரியா ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போய் முற்றுகிட்டுருக்காங்க, பாண்டிச்சேரிலையும் விரட்டியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கூட சீமான் இந்த நிமிடம் வரை பார்த்தீங்கன்னாக்கா வாபஸ் வாங்குவதோ இனிமேல் வாங்க முடியாது. அவர் என்ன சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, எங்களுக்கு முதன்மை எதிரி திராவிடம் தான், அதன் தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரை வெட்டி சாய்க்காமல் ஓய மாட்டேங்கிறாப்புல. பெரியாருடைய மயிரை கூட கொடுக்க முடியாது. வேண்டாம், எத்தனை பீப்புனாலும் போட்டுக்க, நான் 1000 மயிர்னு சொல்லுவேன், நீ பீப்பை போட்டுக்கிறீங்க. பெரியார் என்பவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டு, இசங்களுக்கு அப்பாற்பட்டு, சமூகங்களுக்கு வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்ட, அரசியலுக்கு அப்பாற்பட்ட பெருந்தலைவர். இது பெரியார் மண். நீ இந்த மண்ணில் இருக்கணும்னா பெரியாருக்கு எதிராக நீ கருத்து இருக்க முடியாது, இருக்க விட மாட்டோம். வேட்ட தான் செய்வேன், எஃப்ஐஆர் போடுவேன் மேலே. வேற என்னங்க, பெரியார் சிலையை உடைப்பேங்கிறான், பெரியாரை வெட்டி சாய்ப்பேங்கிறான், கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? என்னங்கிறேன், மிரட்டலா? விசிக தலைவரும் எச்சரிக்கைமா சொல்றாரு, நீங்களும் மிரட்டுற மாதிரி. 70 லட்சம் தொண்டர்கள் ஓட்டில் நிற்போம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எங்கள் விசிகா தொடு, சிறுத்தையை தொடு முதல்ல, அதுக்கப்புறம் பெரியார். அப்புறம் பெரியார் பற்றி 2வது பேசு. பெரியாருக்கு ஒன்றுனா நாங்கள் தான் நிற்போம் முதல்ல. அது திராவிட கழகம் அம்பேத்கருக்கு எதிராக நிப்பாட்டுறாரு பெரியார். அவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. இவர் வந்து என்னன்னா, இவருக்கு யாருக்கு பிடிக்காதோ எல்லாத்துக்கும் இவரே வந்து என்ன செய்வார், அல்லாவுக்கு அடுத்த விட்டா மாறிடுவார், இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்து வீட்டு பிள்ளையாக மாறிடுவார். அவருக்கு என்னமோ வந்து குரானையும் நபிகள் நாயகத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இவர். சாத்தானின் குழந்தைகள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் சாத்தானின் குழந்தைகள். அதே மாதிரி தான் பெரியாரும் அம்பேத்கரும். பெரியார் தான் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. 1953, 56 இந்த காலகட்டங்களில் சென்னை மண்ணடியில் சிலை உடைப்பு போராட்டம் நடத்தினார். எப்படி? இவங்க சொல்ற டேட்டில் அவர் வந்து பிள்ளையார் சிலை உடைக்கிறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையும் உடைக்கிறார். உடைக்கும் போது கூட்டத்தில் வந்து எங்கள் எல்லா சாமி சிலையும் உடைத்து விட்டீர்கள் ஐயா பெரியவாள், இந்தாங்க கன்னிமேர சிலையை உடைக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதை கொண்டாண்டு அந்த சிலையும் உடைச்சார். அங்கே கூட்டத்தில் இருந்த ஜனசங்கக்காரன், அப்போ பாஜக இல்லை, சரி, ஒரு பிராமின் தான், எனக்கு தெரியாது, நாம் பிறக்கவே இல்லைன்னு வைங்களேன். எங்களுடைய பார்ட்னர் சொன்னது. அவர் உட்கார்ந்துருக்கார், அந்த சபையில் அவையில் உட்கார்ந்துருக்கிறார். எல்லா சிலையும் உடைச்சிட்டிங்க, கிறிஸ்துவர்களுடைய கன்னிமேர சிலையை உடைத்திருக்கிறீர்கள், அல்லா சிலையும் உடைக்கலாம் கேட்குறான். சரி, இந்த இதில் அதைத்தனையாக தேடிட்டு இருக்கேன், அந்த சிலையை கூட அதையும் உடைக்கிறேன்னாரு. சொல்லிவிட்டு தான் இன இழிவு நீங்கள் இஸ்லாமே நன்மருந்துன்னாரு. அவர் நோக்கம் வந்து பெரியாருடைய நோக்கம் மதத்தை உடைக்கிறதோ கடவுளுக்கு அது இல்லை. நீ பண்ணுன அழிச்சாட்டியும் கோயிலுக்கு வராதங்கிற, தாழ்த்தப்பட்டவங்கிற, தீண்டாமங்கிற, வர்ணாசிரமங்கிற, பெண் அடிமைத்தனம், இதுக்கு எதிராகத்தான் களமிறங்கினாரே தவிர அவருக்கும் அல்லாவுக்கு என்ன பிரச்சனை, அவருக்கும் இயேசுநாதருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கும் கர்த்தருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு சிவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வாய்க்காலுக்கு சண்டையாக பெரியாருக்கு இல்லை. நீ வச்ச கட்டமைப்பு அப்படி. அதை தகர்த்து எறிவதால்
பெரியாருடைய கொள்கை வர்ணாசிரம கொள்கைக்கு சாவுமணி அடிக்கிறது. பெரியாருடைய கொள்கை சனாதன தீட்டுக்கு என்ன செய்யுது, சாவுமணி அடிக்கிறது. அதனால் பெரியார் மீது இவ்வளோ கோபம், வெட்டி சாய்ப்போங்கிறான். இதுதான் கான்செப்ட். அதுக்கு அறிந்துதான் பலியாக இருக்கிறார் திரு சீமான். இந்த விஷயத்தை தெளிவாக ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்கிரிப்டாக தான் பேசுகிறாரு. இதுக்கு மேலே என்னங்க உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்? இதை காலதாமதமாக உணர்ந்த நிலையில்தான் இன்றைக்கு நான் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சிந்தனைவாதிகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குங்க, ஓப்பனாக சொல்கிறோம். ஓகே, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கலாம். அரசியல் பொது வாழ்வில் அந்த தலைவர்களுடைய பேச்சிலேயே முரண்பாடுகள் இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அவருடைய ஆட்சிக்கு வரும்பொழுது குறைபாடுகள் இருக்கும். அந்த சப்ஜெக்டை விமர்சனம் பண்ணலாம். இப்போ கோர்ட்டு தலையிட்டு இருக்கிறது, கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? இது என்ன சூமோட்டாவாக எடுத்திருக்க வேண்டும். இது காலத்தாம இப்படி கொந்தளிக்க விட்டுட்டே இருப்பாரா? தன் மீது கவனம். 12 மாவட்டங்களில் புகார் கொடுத்துருக்காங்க, 100க்கு மேற்பட்ட எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்க, கோர்ட்டையும் தலையிட்டு இருக்கு. கைது செய்ய வாய்ப்பு இருக்கான்னு நான் என்ன கேட்குறேங்க, குருமூர்த்தி ஏன் இப்போ சீமா ஏன் இப்படி பேசுகிறாரு? நீங்கள் அன்னைக்கே எச் ராஜா ஹைகோர்ட்டா மயிரான்னு சொல்லும்போது, ஹைகோர்ட்டை எங்களுடைய நீதிமன்றத்தை கேவலப்படுத்தும் போது, இழிவுபடுத்தும் போது ஹெச் ராஜா மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு சீமானுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கணும். குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் உடைய திங்க் டேங்க் எப்படி பேசினார்? ஜட்ஜுகள் எல்லாம் அதே ஜட்ஜாக பேசினாரா இல்லையா? நீதிமன்றத்தை பற்றி கொச்சையாக பேசினாரா இல்லையா? அவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் சில அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாரா இல்லையா? அதற்கு நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சீமானுக்கு பேசியிருக்க மாட்டேன். எஸ்பி சார் கூட தப்பாக பேசினாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு சலுகை கொடுப்பதன் காரணத்தினால்தான் இன்றைக்கி சீமான் அப்படி பேசியிருக்கிறாரு. அப்போ யார் இப்படி குறை சொல்கிறது? சீமான் பேசுனது ஆர்எஸ்எஸ் ஸ்கிரிப்டு சூமோட்டாவாக எடுக்க வேணும். இப்போ கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டாங்க, சூமோட்டாக வேலை இல்லை. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் தெரியாமல் பேசலை. பெரியாரான்னு அவருக்கு நல்லா தெரியும். பெரியாருடைய தாக்கம் என்னங்கிறது தெரியும். நம்ம ஏன் எனக்கே ஆத்திரம் கோபம் வருது, பேசவே முடியல. ஏன்னா உணர்வு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அப்போ என்னன்னா பெரியாருங்கிறது ஒரு மகத்தான சீர்திருத்தவாதி. மதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொள்கைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரியாருங்கிற ஒரு லீடரை கொண்டு நீங்கள் அடித்தா அதோடைய பின் விளைவுகள் எப்படி வரும்னா, ஆர்எஸ்எஸ் கால் உண்டும், சனாதனம் இங்கே கால் ஒன்றும், வர்ணாசிரமம் இங்கே கால் ஒன்றும், ஃபாசிசம் இங்கே கால் ஒன்றும். அதுக்கு ரோடு மேப் போடுகிறார் சீமான். அதனால் கொந்தளிக்கிறோம். இதுதான் எங்களுடைய. ஓகே, புரியுது. இப்போ உங்கள் கட்சி தலைவரும் சரி, நீங்களும் சரி, அவருடைய அந்த அரசியல் நாடகம் என்பது முழுக்க அரசு கால் கொண்டு இருக்காதுன்னு சொல்கிறீங்க. அதன் விளையாட்டு பேசுகிறான்னு சொல்கிறீங்க. கோர்ட்டு தலையிட்டு இருக்கிறது, பார்ப்போம் என்ன நடக்குது என்று. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்களின் பருவிக்கு விட்டு விடுகிறேன். விவாதச்சொல் அறக்கிறது நேரம். நன்றி.